ஸ்கூலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபில இன்னைக்கு எபிசோட் 4 நம்ம செய்ய போறது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கட்லெட் தான் செய்ய போறோம். இது எப்படி செய்யறது இந்த வீடியோல பாப்போமா? இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பைண்டிங் ஏஜென்ட்டா நீங்க பிரெட் கிரம்ஸ் இருந்தா அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லாதனால நான் அவல் ஒரு கை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ குக் ஆனதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கட்லெட்ல உங்களோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி துருவன கேரட், பன்னீர், பச்சை பட்டாணி எது வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு துருவன கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். பொடி பண்ணி வச்சிருக்க அவல், உப்பு, இது கூடவே வந்து மிளகு தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் இன்னைக்கு வெறுமனே அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஆனா அது சீக்கிரமா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பி அவுட்டர் இருக்க மாதிரியான கட்லெட் வேணும் அப்படின்னா நீங்க வாட்டர் கார்ன்ஃபிளவரை மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இதை டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். ரெகுலரா செய்யற பொட்டேட்டோ கட்லெட்ஸை விட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்ஸ்ல ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் பண்ற ப்ரீ ஸ்கூலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியாஸ் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க. சோ தட் நான் ரெகுலரா இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி. பை.